புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் நாகலிங்கம் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார். ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, சமுதாய கல்லூரி உதவி பேராசிரியை டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறப்புக்கு பின்பு உடல் தானம் செய்த நபர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மருத்துவ அதிகாரி மேனகா பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்ய உறுப்புத்தான் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்புதான படிவத்தை பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தங்களின் இறப்புக்கு பின் தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்த 4 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உடல் உறுப்பு தான அடையாள அட்டை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மேலும் மருத்துவ அதிகாரி கூறுகையில், மூளை தண்டுவட இறப்பு அல்லது இருதய இறப்பு என மருத்துவ நிபுணர் குழுவால் அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக தமது உடலில் இருந்து உறுப்புகளை தானம் செய்வதற்காக நோட்டா இணையதளத்தில் ஆதார் மற்றும் ABHA இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்து உறுப்பு அல்லது திசு தானத்திற்கு படிவத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தானம் செய்ய வேண்டிய உறுப்பு திசுவை தேர்ந்தெடுத்து ஆதாரை பயன்படுத்தி மின் கையொப்பமிட்டு தங்களின் உடல் உறுப்பு தான பதிவை பதிவு செய்து உடல் உறுப்பு தான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுவோருக்கு மருத்துவமனையை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி திலகவதி, பிரதீஷ் ஆரோக்கியசாமி, சங்கர் இருசப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி உயிரி வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடல் தானம் மற்றும் கண்தான விழிப்புணர்வை தெரிந்து கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் சுத்தம் செய்தல் மற்றும் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் நட்டு அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.